வெல்கம் டு ரேபிட் மிக்ஸ் தமிழ் சேனல். ஒரே நேரத்தில் 2 பட்டப்படிப்புகளை படிப்பதற்கு யூஜிசி புதிய திருத்தி அமைக்கப்பட்ட ஒரு சர்க்குலரை தற்போது கொடுத்துருக்காங்க. ஸோ திருத்தி அமைக்கப்பட்ட guidelines for pursuing 2 academic programs simultaneously to enclose here with the reference. ஸோ இதில் பார்த்திங்கன்னா மாணவர்கள் ஒரே நேரத்தில் 2 பட்டப்படிப்புகளை தற்போது படிக்க முடியும். ஸோ இதற்கான மாற்றி அமைக்கப்பட்ட ஒரு திருத்தப்பட்ட நெறிமுறைகளை தான் யூஜிசி தற்போது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நெறிமுறைகளை பொறுத்தவரையில் கைட்லைன்ஸை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா ஹையர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் ஸோ ஓப்பன் அண்ட் டிஸ்டன்ஸ் லேர்னிங்லேயும் நம்ம இப்போ மாணவர்கள் படிக்கலாம். அதே போல் ரெகுலர் கோர்சஸ்லேயும் படிப்பாங்க. அதே போல் ஆன்லைன் எஜுகேஷன்லேயுமே படிப்பாங்க. ஸோ அப்போது ஒரே நேரத்தில் 2 கோர்சஸை சைமல்டேனியஸாக படிப்பதற்கான ஒப்புதலை தான் யூஜிசி தற்போது கொடுத்துருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் 2 பட்டப்படிப்புகளை படிக்கலாம். ஸோ அதில் ஒரு கோர்ஸ் ரெகுலராக இருக்கலாம். ஸோ இது ஒரு கோர்ஸ் கட்டாயமாக ரெகுலராக இருக்கணும். அதே போல் இன்னொரு கோர்ஸ் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் அல்லது ஆன்லைன் லேர்னிங் சிஸ்டமாக இருக்கலாம். ஸோ அப்போ இதுதான் இந்த வரைமுறையாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்போ ஒரு ரெகுலர் கோர்சஸ் இன்னொரு ஆன்லைன் கோர்ஸோ இல்லை டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்லேயும் அந்த வகுப்புகள் கிளாஷ் ஆகாத மாதிரி பல்கலைக்கழகங்கள் அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும்ன்றதை இந்த சர்க்குலரில் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரே நேரத்தில் பாட வகுப்புகள், இப்போ ரெகுலர் கோர்ஸு டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் இது ரெண்டும் ஒரே கிளாஷ் ஆகாத மாதிரி வகுப்புகளை அதற்கான ஷெடியூலில் கொடுக்க வேண்டும்ன்றதும் பல்கலைக்கழகங்களுக்கு யூஜிசின்றது நெறிமுறைகளை கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் இங்கே நமக்கு a student can pursue 2 full-time academic programs in physical mode provided that in such cases class timings for one program do not overlap with the class timings of the other program. அப்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 full-time academic programs-ஐயும் படிக்கலாம். ஆனால் அந்த கிளாஸ் டைமிங்ஸ் நமக்கு ஓவர்லேப் ஆகக்கூடாதுன்றதை தெரிவிச்சிருக்காங்க. A student can pursue 2 academic programs, one full-time physical mode and another one in open and distance learning online mode simultaneouslyன்றதை கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா உயர்கல்வி நிறுவனங்கள், அங்கீகரிக்கப்பட்ட உயர்கல்வி நிறுவனங்களில் ஸோ இந்த ப்ரோக்ராம்ஸ் 2 பட்டப்படிப்புகளை படிப்பதற்கான ஒப்புதலை தான் யூஜிசி தற்போது கொடுத்துருக்காங்க. So in the guidelines, these guidelines shall come into effect from the date of their notification by the UGC. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஜூன் மாதத்திலிருந்து இது ஒப்புதலுக்கு வருது. The above guidelines shall be applicable only to the students pursuing academic programs other than PhD program. இது PhD ப்ரோக்ராமுக்கு மட்டும் எலிஜிபிள் கிடையாது. மற்ற அனைத்து ப்ரோக்ராம்ஸுக்கும் இது எலிஜிபிளாக இருக்கும். பிஹெச்டி ப்ரோக்ராமுக்கு அது எலிஜிபிள் கிடையாதுன்றதும் இது இந்த நோட்டிஃபிகேஷன் வந்த நாட்கள்லேருந்து இது இம்ப்ளிமெண்ட் நடைமுறைக்கு வந்துள்ளதுன்றது தான் இந்த சர்க்குலரில் கொடுத்துருக்காங்க. பேஸ்ட் ஆன் த அபவ் கைட்லைன் த யூனிவர்சிட்டிஸ் கேன் டைவர்ஸ் மெக்கானிசம் த்ரூ த ஸ்டாட்டரி பாடிஸ் ஃபார் அலோவிங் தர் ஸ்டூடெண்ட் டு பர்சியூ 2 அகடமிக் ப்ரோக்ராம் சைமல்டேனியஸ்லி அஸ் மென்ஷன்ட் அபவ். அப்போ இந்த ஜூன் மாதத்திலிருந்து இதற்கான அனுமதியை யூஜிசி கொடுத்துருக்காங்க. த கமிஷன் இன் இட்ஸ் மீட்டிங் 3rd April 2025 has approved partial modification of the UGC guidelines for pursuing 2 academic programs simultaneously. The details of the same are as follows-ன்றது கொடுக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்திருங்க. மாணவர்களுக்கான அனைத்து தகவலும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.